கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16/12/2025க்கான காசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 5ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 465 அடிச்சிருக்கீங்க. ஓகே, நம்ம கொடுத்த நேற்று நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வந்து 2 ரூட் எடுத்துருந்தோம். ஆனால் பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் எடுத்துருந்தோம். ஏசி போர்டு 9, 8 வர மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம வந்து கமெண்ட் படிக்கும்போது சி போர்டில் 5 அல்லது 0 வர மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து சி போர்டில் நம்ம வந்து வீடியோ எண்டில் தான் நமக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் சார்ட்டில் 5, 0 வர மாதிரி கொடுத்துருந்தேன். சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் வந்த நம்பர் ஏ போர்டுக்கு 4ஆம் நம்பரை போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பராக வின்னிங்ஸாக இருந்திருக்கும். ஓகே, வாங்க நம்ம வந்து 16/12/2025க்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிசி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே புக்கிங் எடுக்கிறாங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். மின்னிங் அமௌண்ட்டும் மரமத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான் நம்பளே. ஓகேவா? ஓகே மேலே நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான நம்ம வந்து எடுக்கலாம். நேற்று வந்து டெய்லி சார்ட் வந்து எடுத்திருந்தோம். நேற்று வீக்லி சார்ட்டில் ரூட் வந்து கிடைக்கல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு ரூட் கிடச்சி, ஒரு நல்ல ரூட்டாக தான் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்டாக நம்ம வச்சு ஆல் போர்டுக்கான நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 832 செவ்வாய்க்கிழமைக்கான வீக்லி சார்ட் வைக்குவா. 832 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 832 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐனுங்கிற ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 426 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 832 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 846 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 846 எஸ்ஐன் ஆப்ஷன் 426 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இல்லாட்டி 5, 8 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 846 வச்சுருக்கீங்க. நமக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 255 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 255 எஸ்ஐன் ஆப்ஷன் 426 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இல்லாட்டி 5, 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 255 வச்சுருக்கீங்க. நமக்கு 9 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 019. இந்த 019 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 019 எஸ்என் ஆப்ஷன் 426 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இல்லாட்டி 5, 3 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 019 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 3 இல்லாட்டி 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்த அந்த புள்ளலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்திருந்தோம். 832 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. 846 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு 9ஆம் நம்பர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு தான் வர மாதிரி வருது. வந்தால் சி போர்டுக்கு வரலாம், அப்படி இல்லாட்டி ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, சி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 3ஆம் நம்பர் வந்தால் சி போர்டுக்கும் வரணும். 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் ஏதாச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிள் நம்பர் மட்டும் வச்சு ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்டர் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் 832 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 832 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீண்டும் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 438 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 832 செடியில் நமக்கு 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 846 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 846 எஸ்ஐன் ஆப்ஷன் 438 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
846 வச்ச அடியில் நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 255 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாதி நம்ம 255 எஸ்ஐன் ஆப்ஷன் 438 போடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? சாரி மாதிரி நம்ம இது கொடுத்துட்டோம். இதில் 255 அடியில் நமக்கு 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம மாற்றி கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? நம்ம 255 வச்ச அடியில் நமக்கு 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 019 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 019 எஸ்ஐன் ஆப்ஷன் 438 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? நம்ம 019 செடிகள் நமக்கு ஒரு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்மளே பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு 4 டேஸ் செல் எடுத்துருந்தோம். இதில் 832 செடிகள் நமக்கு 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு 5ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு 9ஆம் நம்பர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சி போர்டுக்கு வரலாம். ஏன்னா நம்ம ஒரு போன மெத்தட் எடுத்தோம். தொடர்ந்து ஒரு 4 டேஸாகவே சி போர்டுக்கு வர மாதிரி தான் வந்துச்சு. அதனால் சி போர்டு வந்தாலும் எடுத்துங்க, வேறு போர்டு வந்தாலும் எடுத்துங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 டேஸாகவே நம்ம ஒரு நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டு வந்தோம். மொதல் நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம ஒரு 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஒரு சிங்கிள் நம்பரில் அது பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. நேற்று ஒரு போர்டில் 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி சொல்லியிருந்தேன் பி போர்டுக்கு. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பளே. ஓகேவா? ஓகே, நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதில் நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? 995 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இன்னும் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். இதில் நம்ம 995 போட்டுக்கிறோம். இதில் இன்னும் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 326 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9 அல்லது 6. 9 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம 995 வச்சு நமக்கு 9 இல்லாட்டி 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 146. 146 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 146 இன் ஆப்ஷன் 326 போடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இல்லாட்டி 7. 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 146 வச்ச அடியில் நமக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 682 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 682 இன் ஆப்ஷன் 326 போடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 இல்லாட்டி 4. 6 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம 682 வச்சடியில் நமக்கு 6 இல்லாட்டி 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 465. 465 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 465 இன் ஆப்ஷன் 326 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இல்லாட்டி 0. 9 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம 465 வச்சுட்டு நமக்கு 9 இல்லாட்டி 0ங்கிற நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் 9 அல்லது 0 வந்தால் எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்தோம். இதில் 6, 8, 6, 4 போர்டு மாறி தான் பாஸ் ஆகுது. நம்ம புது மெத்தடு நேற்று நல்லா வேலை செஞ்சனால இந்த மெத்தட் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நாளை பொறுத்தவரைக்கும் எனக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் சேனல் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மலே, நாளைக்கான ஆல் போர்டை நீங்கள் ட்ரை பண்ண முதல்ல சிங்கிள் நம்பரில் நம்ம 3ஆம் நம்பர் எடுத்தோம். வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி விட்டுருங்க, கசியம் விட்டு பாருங்கள். ஆல் போர்டு 3, 5 உங்கள் கணிப்பில் வந்துச்சு நம்மளும் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? 17 பிசிஎஸ்சிக்கு நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 39, 93, 30, 03, 59, 95, 50, 05 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸ் ஏதாச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே நம்மளை இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 465. ஓகேவா? 465க்கு
திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போல் 4 7 1 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் 47 74 வச்சுருக்காப்புல, 41 இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துருக்காப்புல. 1க்கு பவர் ஒரு 6ஆம் நம்பர் போட்டுருந்தாப்புல. ஒரு சூப்பராக ஒரு ஏபிபிசியில் ஒரு சூப்பராக வின்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா போர்டு கசிங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4ஆம் நம்பர் வந்து சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. சி போர்டில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பி போர்டு மட்டும் ஒரு 1க்கு பவர் வச்சுருந்தாப்புல. ஒரு ஃபுல் வினிங்கே வந்து சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க. நம்ம சேனலில் 1ஆம் நம்பர் தான் ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா. அடுத்தபடி சவுந்தரராஜன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சிங்கிள் நம்பரில் 5ஆம் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி ஈஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல, 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு அருமையான கசிங் தான். ஆனால் நம்பர் வந்தது ஏ போர்டுக்கு 4 நம்பர் வந்துச்சு. ஒரு அருமையான கசிங் சிங்கிள் நம்பர் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக மாதேஷ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4ஆம் நம்பர் எடுத்துட்டாப்புல, 9 4 எடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து ஏ போர்டுக்கு வந்துருச்சு. இதுனா ஒரு சூப்பராக வின்னிங்ஸ் வந்திருக்கும். சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஐபி 45 தான் எடுத்துருக்காப்புல. ஆனால் ஐபிபிசி போட்டு அப்படின்னா ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்திருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 விளையாட்டி 6ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு அருமையான வின்னிங்ஸாக எடுத்துருக்காப்புல. இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிபி ஏசியாக போட்டுருந்தப்போனா ஒரு அருமையான வின்னிங்ஸாக இருந்திருக்கும். அடுத்த ஒரு 47 74 எடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி 7ஆம் நம்பர் தான் கொஞ்சம் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்தாலும் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 3ஆம் நம்பர் கொஞ்சம் 5ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இதே ஏதாவது வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி விளையாண்டு பாருங்கள். ஓகே, அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா பிசி 48 ஆல் போர்டில் 4 8 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரில் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நம்ம கணக்குலேயும் 4ஆம் நம்பர் தான் பி போர்டில் தான் இருந்துச்சு. இவரோட கணக்குலேயும் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பி போர்டில் தான் வந்துருக்குது. ஆனால் ஏ போர்டுக்கும் 4ஆம் நம்பர் வச்சுருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் சி போர்டுக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 9 கொடுத்துருக்காப்புல. இதில் 4ஆம் நம்பர் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 4ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் நம்பர் பி போர்டில் ஒரு 1000% சொல்லியிருக்காப்புல. ஒரு அருமையான நம்பர் தான். ஆனால் போர்டு மாறிடுச்சு. ஓகேமல்ல இவரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் நம்பர் கொஞ்சம் 1ஆம் நம்பர் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருந்தீங்க. பி போர்டுக்கு 1, ஆனால் இன்றைக்கி வந்து பவராக போயிடுச்சு. எல்லாம் ஒரு சூப்பரான கசிங் தான். ஓகே மல்லி, நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான ஒரு கசிங்களை சந்திப்போம். ஓகேவா?